போதைப்பொருள் கடத்தல்காரர் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு. காவல்துறை உத்தரவை மீறி போதைப் பொருட்களுடன் காரில் தப்பி செல்ல முயன்ற கடத்தல்காரர் மீது அத்துருக்கிய காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் சிலர் நேற்று இரவு பிளியந்தலை பிரதேசத்திற்கு முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளனர். அதன்போது காரில் போதைப் பொருட்களை கடத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகள் பயணித்த முச்சக்கர வண்டியை மோதி செல்ல முயன்றுள்ளார். இதன்போது காவல்துறை அதிகாரிகள் சந்தேக நபரின் காலில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சாரம். பொலன்னறுவை ஹபரணி பிரதேசத்தில் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 4 விபச்சார விடுதிகளை போலீசார் சுற்றி வளைத்தனர். இதன்போது விடுதிகளின் 4 உரிமையாளர்கள் உட்பட 11 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக பொலன்னறுவை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். பொலன்னறுவை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 உரிமையாளர்களும் மொனராகலை, சிகிரியா, கம்பஹா, மஹியங்கனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் 19 முதல் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். தலவாக்கலை தொடர் குடியிருப்பில் பாரிய தீ விபத்து. தலவாக்கலை பெரிய மிளகுசேனை தோட்ட லயன் குடியிருப்பில் பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து நேற்று இரவு 8 மணியளவில் பதிவாகியுள்ளது. மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. லயன் இலக்கம் ஒன்றிலே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் 3 வீடுகள் முழுமையாகவும் மேலும் சில வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. கிராம மக்களின் முயற்சியினால் ஒரு சில மணி நேரங்களில் தீ முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உடைமைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதோடு உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.